Next நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படினா two ships A and B are 10 km apart. ரெண்டு ஷிப் இருக்கு, ரெண்டுமே எவ்வளவு கிலோமீட்டர் அபார்ட்ல இருக்குன்னா 10 km apart on the south north, running up the south north. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல டயகிராம் வரையறேன். இதுதான் நார்த் சவுத் வரைங்கிற அந்த ஒரு கோடு. அதுல எவ்வளவு மீட்டரா 10 கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ஷிப் இருக்கு. ஷிப் A further north, அப்ப நார்த் டைரக்ஷன்ல ஷிப் Aவும் B அப்ப எங்க இருக்கும்? கண்டிப்பா இந்த ஒரு சவுத் போல்ல, அந்த ஒரு சவுத் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஷிப் A further north is streaming west. ஏல இருக்க அந்த ஷிப் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதா? வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி 20 km/h ஸ்பீட்ல போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷிப் B வந்து நார்த் நோக்கி தான் மூவ் ஆகுது. ஷிப் B வந்து நார்த் நோக்கி மூவ் ஆகுது. எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னா அதே சேம் 20 km/h. ஓகேங்களா? What is the distance of closest approach and how long they take to reach it? ஓகேங்களா? கண்டிஷன் மறுபடியும் சொல்லிடுறேன். ஏங்கிற ஷிப் இந்த டைரக்ஷன்ல போகுது, பிங்கிற ஷிப் இதை நோக்கி வருது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி தான் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப நம்ம முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? முதல்ல இது 20, இது 20ங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இதுக்கு ரிசல்டன்ட் எடுக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெலாசிட்டி ஆஃப் B கண்டுபிடிக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு A. எது நான் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? நான் எதை கன்சிடர் பண்றேன்னா நான் A ல இருந்து B பாக்குற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A. வெலாசிட்டி ஆஃப் B மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் A யூஸ் பண்ணுவோம். அப்ப வெலாசிட்டி ஆஃப் B அப்படியே இருக்கட்டும். இது 20 Bங்களா இது. அப்ப வெலாசிட்டி ஆஃப் A இந்த டைரக்ஷன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல நம்ம போடலாங்களா? வெலாசிட்டி ஆஃப் A இது ஒரு 20. அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இதோட வேல்யூ என்ன வரும்? 20√2 வரும். 10 னா 10√2 கிடைக்குங்களா? நமக்கு 20 அதே தான் கிடைக்கும். ஜஸ்ட் வேணா இந்த பக்கம் போட்டு காமிச்சிடுறேன். 20² பிளஸ் 20² வருங்களா? ரூட்டுக்குள்ள 400 பிளஸ் 400 ரூட் ஆஃப் 800. ரூட் ஆஃப் 800 எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ள 400ன்னு பிரிக்கலாம். அப்ப 400னா வெளியில வந்தா 20, உள்ள √2 km/h. அப்ப இது 20, இது 20, இது 20√2. நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்போதைக்கு தேவை. முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்? இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டும் எப்போ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கும். ஜஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த ஒரு ஷிப் இப்படி போகுது, இது இப்படி போகுது. இதுல இருந்து நான் இதை பார்த்தோன்னா எப்படி தெரியும்? இப்படி போற ஷிப்ல இருந்து நான் இப்படி வர ஷிப்பை பார்த்தோன்னா எனக்கு இப்படி போற மாதிரி தெரியும். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆமாங்களா? அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது ஒன் டைமென்ஷன்ல பார்த்திருப்போம். ஒரு ட்ரெயின் இப்படி இருக்கு. ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் வந்து 110 மீட்டர் ஒரு ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் வந்து 90 மீட்டர். ரெண்டும் எவ்வளவு டைம்ல கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்ப நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை எவ்வளவு எடுத்திருப்போம்? 200 எடுத்திருப்போம். ரெண்டுத்தையும் கூட்டியிருப்போம், ரெண்டு டிஸ்டன்ஸையும் கூட்டியிருப்போம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டும் ஒன்னு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவை. அல்லது நான் வேற எப்படி கன்சிடர் பண்ண சொன்னேன்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு ட்ரெயினுக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ட்ரெயினை ரெஸ்டா கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்னொரு ட்ரெயின் மட்டும் மூவ் ஆகுற மாதிரி. இது இங்க வரதுக்கு, இந்த ட்ரெயின் இங்க வரும்போது எவ்வளவு இருக்கும்? இந்த 90 மீட்டர் ட்ரெயின் இங்க வரும்போது 110 மீட்டர் கிராஸ் பண்ணிருக்கும். இந்த ஒரு 110 மீட்டர், இந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின், இது செகண்ட் ட்ரெயின்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட அந்த ஒரு 110 மீட்டர் கிராஸ் பண்ணிருக்கும். பட் நமக்கு மொத்தமா கிராஸ் பண்ணா மீனிங் என்னது? இந்த ஒரு 90 மீட்டருமே இந்தாண்ட தாண்டி வரணும். ஆமாங்களா? அப்ப இந்த மாதிரி வந்திருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுல ஒரு 90, இதுல ஒரு 110, 200 அப்ப கன்சிடர் பண்ணிருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நானு ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நானு இந்த இடத்துல இருந்த ஏங்குற ட்ரெயின் ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஏங்குற ட்ரெயின் எங்க இருந்துச்சு? இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஜஸ்ட் அது இப்படி மூவ் ஆனாலும் நான் என்ன கன்சிடர் பண்றேன்? ரெஸ்ட்ல கன்சிடர் பண்றேன். ஆக்சுவலா நான் இப்படி போறேன். ஓகேங்களா? ஆக்சுவலா நான் இங்க வந்தவன் இங்க போற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இது. ஓகேங்களா? ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படிதானே போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை. அதாவது இந்த டயக்ராம் வரையலாம். இங்க கீழே இருக்கிற அழிச்சிடுறேன், இந்த இடத்துல அந்த டயக்ராம் வரையறேன். ஓகேங்களா? அங்க இருக்கிற டயக்ராம் நம்ம அந்த பக்கம் சம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஏங்கிற பாயிண்ட் இப்படி வந்துச்சுங்களா? நமக்கு இதே டயக்ராம் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஏ இருந்துச்சு அப்படின்னா இது பிங்கிற ஷிப் இருந்தது. பட் இது இப்படி போற மாதிரி நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா
இந்த இடத்துல என்னது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். நான் அந்த பாயிண்ட் சீன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா, எவ்வளவு பக்கமா போகும் இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் நமக்கு முதல்ல தேவை. ஓகேங்களா, இதோட வேல்யூ 20, இதோட வேல்யூ 20, இது 20√2. ஓகேங்களா, இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கலாங்களா. ஆங்கிளை கண்டுபிடிச்சு ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் என்னது 20, இதுவும் 20 தான். அப்ப 20/20 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப tan ஓட வேல்யூ என்னன்னு வருது, tan theta equal to அல்லது ஆல்பான்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா, tan alpha equal to 20/20 நமக்கு என்னன்னு கிடைக்குது 1 கிடைக்குது. அப்ப ஆல்பாவோட வேல்யூ 45 டிகிரி. ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 45. அப்ப இது 45 னா இதுவுமே என்னதான் 45 தான். இது 45 டிகிரினா இதுவுமே 45 டிகிரி தான். நல்லா கவனிங்க, நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை. ஓகேங்களா, நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை. நம்ம வெலாசிட்டியை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஒரு ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இப்ப டிஸ்டன்ஸ் தான் தேவை, இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி தேவை. ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே மூவ் ஆகல. ஓகேங்களா, அது டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல. அப்ப நான் அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்களா, இது A, இது B, இது C. ஓகேங்களா, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 10 கிலோமீட்டர்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 கிலோமீட்டர். இந்த ஆங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 45 டிகிரி. அப்ப இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுங்களா நம்மளால, என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம ஆப்போசிட், நல்லா பாருங்க இந்த ஒரு டயக்ராம்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் ஹைப்போடைனஸ், இதுதான் பெருசா இருக்கு, இந்த ஒரு இதுதான் பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் இது ரெண்டும். ஓகேங்களா, அப்ப இது இங்க தீட்டானா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இதுதான் ஹைப்போடைனஸ். ஓகேங்களா, அப்ப இது ஆப்போசிட், இது ஹைப்போடைனஸ். அப்ப சைன் யூஸ் பண்ணலாங்களா, சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து AC, ஹைப்போடைனஸ் வந்து 10. ஓகேங்களா, சைன் 45 ஓட வேல்யூ 1/√2 ஈக்குவல் டு AC/10 அல்லது AC ஈக்குவல் டு 10/√2. ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா, அந்த டிஸ்டன்ஸ் 10/√2, 10/√2 எதுவுமே இல்லை, 5√2 இருக்குது. நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், 5 × 2 அப்படின்னு பிரிக்கலாம், அல்லது 5 × √2 × √2 பிரிக்கலாங்களா, 2 √2 × √2 பிரிக்கலாம், கீழே ஒரு √2. அப்ப √2 கேன்சல் ஆயிட்டு 5√2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிடைக்கும் நமக்கு. ஐ மீன் டிஸ்டன்ஸ்ங்கும் போது கிலோமீட்டர் மட்டும் கிடைக்கும், கிலோமீட்டர். அப்ப 5√2 கிலோமீட்டர், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாச்சு எவ்வளோ, ஐ மீன் இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்ப இங்க வேணாம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 5√2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முதல் क्वेश्चन வச்சு இதை சொல்லியாச்சு. இப்ப 30 நிமிஷமா 15 நிமிஷமா அங்க போறதுக்கான நேரம். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் 5√2. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, and how long they take to reach it, அந்த ஒரு பொசிஷனுக்கு சீங்கிற பொசிஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த இடத்துக்குன்னா இந்த தூரம் நமக்கு தேவை, இந்த டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. நமக்கு நார்மலா ஃபார்முலா என்னது, ஸ்பீட்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் அல்லது வெலாசிட்டி நம்ம யூஸ் பண்ணுவாங்களா நார்மலா, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஓகேங்களா, நமக்கு டைம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பை வெலாசிட்டி தான், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, பட் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது B ல இருந்து C, BC ஓட டிஸ்டன்ஸ் தேவை. அப்ப அந்த டைம் ஈக்குவல் டு BC பை வெலாசிட்டிங்கிறது, இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி என்னது ரிசல்டன்ட் வெலாசிட்டினா அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான், என்னது 20√2. ஓகேங்களா, அப்ப நான் BC கண்டுபிடிக்கிறேன். BC எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், மறுபடியும் இதே யூஸ் பண்ணுங்க, இது ஆப்போசிட் யூஸ் பண்ணீங்க சைன், அட்ஜசன்ட் யூஸ் பண்ணா காசுங்களா, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்ப cos 45, cos 45க்கும் சேம் அதே தானே வரப்போகுது, அதாவது BC/10 வரும். அதுக்குமே என்னதான் வரப்போகுது 1/√2 தான் வரப்போகுது. அப்ப சேம் ஆன்சர் தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க, BC ஓட வேல்யூ என்ன வரும் 5√2 தான் கிடைக்கும். BC ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 5√2. அப்ப T நான் இந்த இடத்துல ஜஸ்ட் அப்ளை பண்றேன், T ஈக்குவல் டு 5√2 / 20√2. √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 1/4ங்களா, 5 கேன்சல் பண்ணும்போது 1/4. 1/4னா ஹவர்ல இருக்கு, 1/4 ஹவர்னா கால் மணி நேரம். அதாவது நம்ம என்ன சொல்லலாம் 15 நிமிஷம் சொல்லலாங்களா, கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 15 நிமிஷம் கிடைக்கும். அப்போ 15 நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கான்செப்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஏங்கிற ஷிப்பிங்க, பிங்கிற ஷிப்பிங்க. ஏங்கிற ஷிப் வந்து இந்த டைரக்ஷன்ல 20ல, பிங்கிற ஷிப் இந்த டைரக்ஷன்ல 20ல வருது. அப்ப இதுக்கான ரிசல்டன்ட் வெலாசிட்டி நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, நான் ஏல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏல நான் இருக்குது, B பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும், ஜஸ்ட் இந்த மாதிரி போற மாதிரி தெரியும். க்ளோசஸ்ட் அப்ரோச் நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், which means ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஷிப்பை எப்படி கன்சிடர் பண்றோம், இந்த ஷிப் பிங்கிற ஷிப் மூவ் ஆகி வரதா கன்சிடர் பண்ணோம்னா A வந்து அந்த இடத்துல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம், which means ரெஸ்டா இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம்.
அங்க இருந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். முதல்ல ஆங்கிள் கண்டுபிடிச்சோம், ஓகேங்களா. இருக்க அந்த 20 அந்த ஒரு வேல்யூ வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆங்கிள் இருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் போது இந்த ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட்டுக்கு. டைமுக்கு வந்து இந்த பொருள் இங்க இருந்து இங்கதான் மூவ் ஆகுது, ஓகேங்களா, அந்த ஷிப். அப்ப இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தேவை. மறுபடியும் சேம் ஆங்கிள் வச்சு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுக்குமே சேம் ஆன்சர் வருதுங்கும் போது அந்த வேல்யூ டிவைட் பை என்னது, இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்க வெலாசிட்டி என்னது 20√1, அந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி அல்லது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், டைமும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான் இருந்தாலும் வந்து கான்செப்டை நல்லா அனலைஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட் வைஸா ஒரு கொஸ்டினை நல்லா அப்ரோச் பண்றதுக்கான ஒரு நல்ல கொஸ்டின் சொல்லலாம் இந்த ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தி பார்க்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.